நல்ல திக்கான பால் பால் நல்ல திக்காக தான் பெனங்களி எடுத்து வச்சுருக்கோம். நல்ல திக்னஸாக இருக்குங்க. இப்போ சரியான பதத்துக்கு வந்துட்டேன் இறக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்தி. நீங்கள் நேகா குட்டி இன்றைக்கு எங்கள்கிட்ட காணொலி என்னவா இருக்குமெண்டா ஒரு குக்கிங் தான். அதுவும் ஒரு இனிப்பான ஒரு குக்கிங், பாரம்பரியமான ஒரு குக்கிங் தான். எப்போவுமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இப்போ அது கிடைக்காது எல்லாருக்கும். இப்போ அது சீசன் இல்லை. ஆனால் இந்த கண்ணில் அம்பிட்டுட்டு ஒரே பழந்தான் அம்பிட்டு நான் தூக்கி ஓடி வந்துட்டேன். இன்றைக்கு அதுதான் ஒரு குக்கிங்காக செய்யப்புறம். அது என்னென்னா பனம்புட்டு அந்த ஆடிக்கூலன்னு சொல்லி நம்ம அரிசி மாவு செய்யணும். அதே மாதிரி பனங்காளியில் எடுத்து உருண்டையாக செய்து பனங்காளி செய்கிறது. பனம்புட்டு மாதிரி இருக்கும். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆடிக்குள்ளேம்னா அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு அருந்தல் பழம் மாதிரி அந்த கண்ணில் கண்டா தூக்கி நோடி வந்துட்டு அதை தான் இன்றைக்கி ஒரு காணொலியாக பதிவிடப்புறோம். எல்லோரும் அந்த காணொலியை பார்த்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டுங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ காணொலிக்குள்ளாக போவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்தி. நீங்கள் நேகா குட்டி இன்றைக்கு எங்கள்கிட்ட காணொலி என்னவா இருக்குமெண்டா ஒரு குக்கிங் தான். அதுவும் ஒரு இனிப்பான ஒரு குக்கிங், பாரம்பரியமான ஒரு குக்கிங் தான். எப்போவுமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இப்போ அது கிடைக்காது எல்லாருக்கும். இப்போ அது சீசன் இல்லை. ஆனால் இந்த கண்ணில் அம்பிட்டுட்டு ஒரே பழந்தான் அம்பிட்டு நான் தூக்கி ஓடி வந்துட்டேன். இன்றைக்கு அதுதான் ஒரு குக்கிங்காக செய்யப்புறம். அது என்னென்னா பனம்புட்டு அந்த ஆடிக்கூலன்னு சொல்லி நம்ம அரிசி மாவு செய்யணும். அதே மாதிரி பனங்காளியில் எடுத்து உருண்டையாக செய்து பனங்காளி செய்கிறது. பனம்புட்டு மாதிரி இருக்கும். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆடிக்குள்ளேம்னா அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு அருந்தல் பழம் மாதிரி அந்த கண்ணில் கண்டா தூக்கி நோடி வந்துட்டு அதை தான் இன்றைக்கி ஒரு காணொலியாக பதிவிடப்புறோம். எல்லோரும் அந்த காணொலியை பார்த்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டுங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ காணொலிக்குள்ளாக போவாங்க. சரி, இப்போ நாங்கள் வந்தாச்சு வீடியோக்குள்ளே. தொடர்ந்துங்கிற வீடியோ பாருங்க. என்னென்ன மாதிரி நாங்கள் செய்கிறோம்னு செய்முறை விளக்கத்தை பாருங்க. முதலாவது இப்போ நாங்கள் இதை காய்ச்சணும். பனங்காளியை காய்ச்சணும். நல்ல திக்காக தான் பனங்காளி எடுத்து வச்சுருக்கோம். நல்ல திக்னஸாக இருக்குங்க. இந்த பச்சை வாடை அந்த மனம் போக மட்டும் முருகை காய்ச்சணும். அடுத்ததாக இங்கால இது காய்ச்சி கொண்டு இருக்க மட்டும் இங்கால அரிசிமா எடுத்துதான். இது வெள்ளை அரிசிமா தான் எடுத்து வைக்கிறேன் தேவையான அளவு. அடுத்த நல்ல பால், திக்கான பால் எடுத்துருக்கிறேன். இது உப்பு, லைட்டாக உப்பு, அந்த இனிப்புக்கு உப்பு சுவை போடுறது தானே. இது சீனி. அடுத்த ஏலக்காய் தேங்காய் சொட்டும் போடுறது. சில பேர் தேங்காய் சொட்டு நான் கட்டாயம் போடுறேன். அது போட்டால் கடிப்பட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான இப்போ இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் பனம்புட்டு செய்கிறதுக்கு. இப்போ இதை நல்லா காய்ச்சி கொண்டு இருக்கேக்க ஒரு நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். முருகி கொண்டு வரைக்கு நல்லா இருக்குண்ணே. ஆனால் இந்த கண்ணில் அம்பிட்டேன் அந்த பழம். கருவேப்பு விழா ஆய போனான் பழமே நான் காணி எங்களை வீட்டு முன்னுக்கு ஆயிரேன் நான் தானே. அதில் ஆய போவைக்கில் ஒரு பனம்பழம் சரி தூக்கிட்டு சும்மா காயாக இருக்கும் தூக்கின்னு வந்து நல்ல பழம் வச்சுட்டு எப்போவுமே எங்கள் வீட்டில் இது பெருசாக சாப்பிட்றேன். ஒருத்தருக்கும் செய்யவும் தெரியும். அப்படி செய்கிறோன்னா அம்மாக்கள் அக்காக்கள் எல்லாம் கேட்பினோம். ஆனால் செய்து கொடுத்தா சாப்பிடுவேன். நல்லா இருக்கும். அது செய்த உடனேக்கும் சாப்பிடக்கூடாதுல சாப்பிடலாம். கொஞ்சம் கயத்தன்மை மாதிரி இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட அதை டேஸ்ட்டை நீங்கள் விடவே மாட்டுங்க. அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைய செய்து அடுத்த நாள் சாப்பிட்றா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உடலையும் சாப்பிடலாம். அடுத்த நாள் சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போடுவோம். மாவுக்கும் போடலாம். இதுக்கு எங்களை கலவாக தான் நான் பானி காய்ச்சிறோம். அந்த இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொட்டு உப்பு. இந்த கடிபடையக்கில் லைட்டாக இனிப்பாக இருக்கணும். அதுக்காண்டி ஒரு கரண்டி சீனி போடுவோம். அந்த உருண்டை நாங்கள் கடித்து சாப்பிடுவோம் தானே களிக்க இருக்கீங்களா. அது கடிபடையக்க கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காண்டி ஒரு கரண்டி சீனி போட்டுக்கிறாக்கு. தேவையான எங்களுக்கு அளவான சீனியை இப்போ பால் காய்ச்சிக்கல பாலுக்குள்ளே போடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானி நல்லா கொதிச்சு நிறமே மாறிட்டுங்க, நிறமே மாறிட்டு இந்த அளவுக்கு வச்சா அப்படி வற்றி வந்தது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு காய்ச்சி எடுக்கணும். இப்போ நாங்கள் இந்த மாவுக்கு ஊற்றி உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவுக்கு தேவையான அளவு பானியை ஊற்றி ஊற்றி கிண்டோம். மெதுவாக கொஞ்சமாக விட்டு தான் கிண்டோணும். கூடிட்டேன்டா அப்புறம் மாப்போட பானியெல்லாம் காணாது. சில பேர் அரிசி மாவில் செய்யணும், அரிசி மாவுலையும் செய்யலாம், வெள்ளை அரிசி மாவுலையும் செய்யலாம். எங்களுக்கு கணக்காக வருது பானி. எங்களுக்கு அவ்வளவு பானியே கணக்காக வந்துட்டு மாவுக்கு ஏற்றினாய் கொஞ்சம் மிஞ்சையில் ஒரு பனங்காய்க்கு அளவான மாத்தானே எடுத்துருக்குறேன், அவ்வளவும் காணும். இனி வடிவாக குழச்சி எடுக்கணும், கொஞ்சம் சூடாக இருக்குது. வடிவாக குழச்சி எடுத்துட்டு உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்க பார்ப்போம் வடிவாக குழச்சிட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா குழச்சி எடுத்தாச்சு. வடிவாக குழைக்கணும், இல்லைன்னா கட்டிகள் மாதிரியெல்லாம் இருக்குங்க. நல்லா குழச்சி சரியான பதத்துக்கு எடுத்துட்டோம். இனி உருண்டை பிடிக்கும். எங்களுக்கு அளவான ஷேப்பில் உருண்டை பிடிக்கலாம். நான் முந்தி என்னென்னு பிடிக்கிறேன் நான்டா, இது இப்படி பிடிக்கிறா சுகம். இப்படி உருண்டை பிடிச்சி போட்டு இப்படி கொஞ்சத்தை எடுத்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி போடுறேன். டக்குன்னு பிடிச்சிடலாம். சிலருக்கு அந்த கையில் ஒட்டுமெண்டா மாவில் தொட்டு வெள்ளை அரிசி மாவில் தொட்டு பிடிச்சா இன்னும் சுகமாக இருக்கும். எனக்கு பதமாக இருக்குமா. இதெல்லாம் நல்ல சத்து இருக்குது. குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சத்து, கொழுப்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் எல்லாம் இருக்குது, நல்ல சத்து. நேகா குட்டிக்காண்டி தான் நான் கூட நினைக்கிறேன். அவாக்கெல்லாம் எல்லாம் நல்ல சத்து. இப்போவே கொடுத்து பழக்கணும் குழந்தை பிள்ளைகள். இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன்னா என்னென்னு தெரியாது, சாப்பிடவும் மாட்டேங்க. எண்ணெய் சாப்பாடு பொரியல் அப்படி தான் பிடிக்கும். இப்போ எல்லாம் கொடுத்து பழக்கம். நாங்கள் ஃபுல்லாக உருண்டை பிடிச்சிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களேண்டா எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. டக்குன்னு கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. எல்லாம் மணி முத்து போல் குட்டி உருண்டையாக பிடிச்சாச்சு. இனி இதை அவிச்சு எடுக்கணும். நீட்டு பட்டியில் போட்டு அவிச்சு எடுக்கணும். உள்ளே நாங்கள் சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டோம். உருண்டை பிடிக்கலே பானையில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டோம். ஆவி பறக்குது. இதை நாங்கள் அவிச்சு எடுக்கணும். நேயா குட்டி நேயா இது எல்லா உருண்டையும் எடுத்து போடணும். ஆனால் ஒட்டுப்படையில் எல்லாம் இதாக தான் இருக்குது. இங்கே தனித்தனியாக உருண்டையாக தான் இருக்குது. எடுத்து போட இப்படி தனித்தனியாக உருண்டையாக தான் இருக்குது. நல்ல கணக்கான பானி மாவெல்லாம் நல்ல கணக்காக குழச்சி எடுத்தாச்சு. தண்ணி கூடவும் இல்லை, பானி கூடவும் இல்லை. எல்லாத்தையும் இப்படி எடுத்து போட்டுட்டு பானையில் அவிய வைப்பேன். நல்ல வாசம் இருக்குது. நீயா இந்த உருண்டையை கண்டுட்டு தாடா அவன்ட்டு கேட்குறா என்னட்டு வந்து சாப்பிட தாங்க. இனி இதை அவிச்சிட்டு அடுத்த கட்டம் என்னென்னு பார்க்குறேன். கமகமண்டு வாசம் வருது. வாசனையோட நல்ல ஆப்பி வருது. இங்கே என்ன புகையாக வருது. அவிஞ்சிட்டேன்டா இருப்பேன். இங்கே கலர் மாறிது அவிஞ்ச உடனே. இஞ்சி அடுத்து நாங்கள் அடுப்பை குறைச்சி விடுவோம். பாப்பம் கூம்புலாம் வந்துருக்கு. நல்ல வாசம். இதெல்லாம் உடைச்சி விடணும். இப்போ நாங்கள் மண் சட்டியெல்லாம் புட்டு செய்ய போகிறோம். பனம் புட்டு மண் சட்டியெல்லாம் செய்ய போகிறோம். இதை சூடாக்குவோம். சட்டி சூடாடும். சூடாயின அப்புறம் பால் விடுவோம். அதுக்குலாம் இதை ஆற விடுவோம். உடைச்சி ஆற விடுவோம். நேயா இதை கண்டா ஓடி வந்து கேட்குண்டா கண்டு. நேயா குட்டி நேயாம்மா சரி. இப்போ பால் விட்டாச்சு சட்டியில். பாலை காட்டுங்க.
நல்ல திக்கான பால் பால் இப்போ கொதிச்சு கொண்டு இப்போ நுரை மாதிரி கொதிச்சுன்னு வரையில உருண்டையில் போடுவோம். ஏயா குட்டி வேணுமா பிள்ளைக்கு உருண்டை? ஆ ஓடியாங்க இதான் ஓடி வருவா. உருண்டை பிடிக்கையே கத்தினவா தர சொல்லி அது பச்சையாக கொடுக்கக்கூடாது, அவிச்சிட்டு கொடுக்கலாம். பிள்ளைக்கு தருதோ அச்சா சூப்பர். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சுடுவதோ அப்படியே வருதோ ஒன்றுண்டா சாப்பிடுங்க. கரண்டியில் தான் இருக்கும், கரண்டிலாம் சாப்பிடுவா. சாப்பிடுங்க சாப்பிட்டு காட்டுங்க. அவள் அப்படியே ஆடுறங்க ஒன்று சாப்பிட்டு காட்டுங்க. பால் நல்லா கொதிச்சு கொண்டு வரு. கொதிச்ச பிராத்தம் பொங்கி ஊற்றுப்பாட்டு பால் ஆற்ற ஒரு வாசம் வருது. என்ன இதுக்கு பால் கொதிச்சு வந்தாலே காணும் போடலாம் உருண்டையில். எங்களுக்கு பால் கொதிச்சுட்டு அதனால் போடுவோம் உருண்டையில். அடுத்ததாக சீனி போடுவோம். வந்து களவான சீனியை போடுவோம். நேகா கரண்டியை வேண்டி கொண்டு போட்டா உருண்டையும் கரண்டியை வேண்டி கொண்டு எங்களுக்கு காணுச்சு. இன்னும் நல்லா கொதிச்சு அந்த உருண்டியலெல்லாம் அந்த பாலோட கொஞ்சம் கிளந்து நிறம் மாறி வரும். அந்த நிறம் மாறி வர்ற டைமில் ஏலக்காய் தூளையும் தூவிடும். இன்னும் பாசமாக இருக்கும். இறக்குற நேரம் பார்த்தா ஏலக்காய் கொஞ்சம் தூவிடும். இப்போ தேங்காய் சொட்டையும் போடுவோம். தேங்காயை உடைச்சி இப்படி குட்டி குட்டியெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். தேங்காய் சொட்டு இது போடையக்க அந்த உருண்டையோட இதுவும் கடிப்படையக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த தேங்காய் சொட்டு இப்படி வெட்டி வச்சு போகிறேன். அதே இதுக்குள்ள போட்டு குழந்தைகளுக்கெல்லாம் இது விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். இன்றைக்கி இது நைட் சாப்பாடு. அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுவோம் கொதிக்கட்டு. நல்ல வாசமாக இருக்குது. பாலும் பனம் அந்த உருண்டையும் சேர்ந்து நல்ல வாசனை வரும். சரி இது கொதிச்ச பிறகு பார்ப்போம். இப்போ சரியான பதத்துக்கு வந்துட்டேன். இறக்கணும். இறக்குறதுக்குன்னா ஏலக்காய் தூள் போட்டு தானே நான் இடிக்கிறேன். நல்லா இடிக்க தேவையில்ல, நடவல் குறவில் அடித்து தான் போடுவேன். வாசத்துக்கு ஏலக்காய் காட்டுங்க. மண் சட்டியில் கமண்டு பாரம்பரிய உணவு பனங்காய் புட்டு. உங்களுக்கு பிடிக்குமே? சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டதே இல்லை பெருசாக. நீங்கள் செய்து சாப்பிட்டுக்கேன். கூடுதலாக பனங்காய் பனியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கேன். என்ன எங்களை விட்டே அப்படித்தான். நான் தான் இதை செய்து காட்டினேன். எங்களை விட்ட உள்ளவே அதுக்கும் தெரியாது. பனங்கு புட்டா என்ன பிடிக்காது. அதெல்லாம் சாப்பிட்டு பழகணும். அதான் நான் ஆகி இப்போவே கொடுத்து பழகிறேன். அடுப்பை வச்சு விடுவோம். ஓகே ரெடி. பனம் புட்டு ரெடி. சொன்னா நல்ல விருப்பம்.
ப்ளம் சாப்பிட்றேன்டாலும் நல்ல விருப்பம் நோம்பலா. இப்போ நான் இதுக்கு ஒரு கொஞ்சமாக ப்ளம்ஸ் போட போகிறேன், சேர்த்து சாப்பிட்றேன். நல்ல விருப்பம் எனக்கு. ஓகே, இப்போ எல்லாம் இப்போ நாங்கள் பனம் புட்டெல்லாம் செய்து முடிஞ்சது. செய்த முறையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு. இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா சூடாக இருக்கு. இனிப்பெல்லாம் அளவாக இருக்குது, பால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதோட அந்த தேங்காய் சொட்டு கடிப்பட்டுது அந்த உருண்டையோட, அது இன்னும் நல்லா இருக்குது. உண்மையிலே நல்ல அருமையாக இருக்குது, நல்ல அருமையான ஒரு சாப்பாடு. இன்றைக்கி நேயா குட்டிக்கு நான் செய்தது. நீங்கள் செய்முறை விளக்கமெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு. இதே முறைப்படி செய்து பாருங்க. ஆனால் பனம்பழம் இப்போ கிடைக்காது, இப்போ நொங்கு சீசன் போல். ஏன்னா கிடைச்சிருக்கு, நான் அதை செய்து உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். இன்றைக்கு ஒரு காணொலியாக போட்டுருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து என்னென்ன உணவு வேணுமனு நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போடலாம், நான் செய்து காட்டுவேன். ஓகே, இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க.